வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம டேவங்களோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதுங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஏவயன், இங்கே பாரு. என்னடி? என்ன சொன்னேன்னா நீ டேக்கிட்ட என்ன சொன்ன? ஏய், என்ன சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சோ அதுதான் சொன்னேன். இப்போ எதுக்கு அழுகுற? இல்லை, எனக்கு கில்ட்டோட அப்படிலாம் வாழ வேண்டாம். நான் நல்லா இருக்கணுன்றக்காக என் வீட்டில் போய் சொல்லி என் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அவனோட வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருந்தான். ஏய், யாராவது ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லுவாங்களாடி? இங்கே பாரு, என்னால் கில்ட்டோடலாம் அவனோட வாழ முடியாது. அதுக்கு நான் உண்மையாக சொல்லிட்டு போகிறது தான் நல்லதுன்னு பட்டுச்சு. சொல்லிட்டேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். தேவையில்லாம நீங்களாம் இடையில வராதிங்க. அப்பட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே வரான் வயன். வயன், இந்தா ஃபுட் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டுக்கோ. அண்ட் ஈவினிங் லாயரை பார்க்க போகலாம். அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். ஏய், ஏண்டி இப்படி பண்ணுற? ரொம்ப நல்லவராக இருக்காருடி. அதனால தாண்டி வேண்டான்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லவனாக இருக்கான். எனக்காக ஹெல்ப் பண்ண போய் அவன் கஷ்டப்பட வேண்டாம். ஏ ஓயன், இங்கே பாருடி. விடு, நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லலை. எது சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொன்னேன். இங்கே பாரு, உன் லைஃப்பில் ஜேசன் கிடையாது. ஜேசன் உன்னை ஏமாத்தினவன், உன்னை விட்டுட்டு போனவன். உன் முன்னாடியே சி அந்த நாயை நினச்சிட்டாடி நீ இவனை வேண்டான்னு சொல்கிற. நான் அதை நினச்சிட்டு வேண்டான்னு சொல்லலடி. அந்த நாய்னால நான் விஷம் குடிச்சேன்ல, டாக்டர் சொல்லிட்டாங்கடி எனக்கு இதுக்கப்புறம் குழந்தை. இங்கே பாரு, டே ரொம்ப நல்லவனாக இருக்கான். என்னால் அவனை கஷ்டப்படுத்த முடியாது. அப்படியே அவனை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் நல்லது. வயன், நான் வேணா டேக்கிட்ட பேசவா? நீ பேசணுமா? நான் போய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் நான் இருக்கேன்டி. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு எதுக்கு உட்காந்து இவ்வளோ புழம்பிட்டு இருக்க? எனக்கு நீ போதும், உனக்கு நான் இருக்கேன், அவ்வளோதான். அவன் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்டி. ஆனால் எனக்கு வேண்டாம். அவன் ஒவ்வொரு தடவையும் ஏக்கத்திலேயே தவிக்கிறத எனக்கு பார்க்க வேண்டாம். அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவன் ஒய்ஃப், அவனுக்குன்னு ஒரு குழந்தைங்க. என்னால் உனக்கெல்லாம் மனுஷன் சொல்லி புரிய வைக்க முடியாது வயன். ஒரு நாள் நீயே புரிஞ்சுப்ப. அப்போ டேங்க தவிர வேற யாருமே தேவையில்லன்னு அவன் பின்னாடியே ஓடி வருவேன். அப்போ நான் பார்த்துக்கிறேன் அறிவு கெட்டவளேன்னு. உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது வயன். ஒரு நாள் பட்டு திருந்துவ, அப்போ வந்து பேசிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போகிறா. இப்போ தான் டேயாங் அவன் ரூமை விட்டு வெளியே வரான். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமான்னு கேட்டேன். நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டு வரலையா? இல்லை. ஏன்? சாப்பிட்டு வரேன்னு தானே போனீங்க. இல்லை, பசிக்குதுன்னு சொன்னேன், அதான் சரி அப்படியே உன்னோடவே சேர்ந்து சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்தேன். பேசிகிட்டே சாப்பிட்லாமா? நீ அவனை எங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த? காலேஜில். ஓ, ஒரே கிளாஸா? இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட். ஓ, அப்புறம் எப்படி? அது நான் நல்லா பாடுவேன். இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காக என்னை கூப்பிட்டாங்க. பட் நான் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது என்னை கன்வின்ஸ் பண்ணுறக்காக அந்த டீமில் இருக்க ஒரு ஆளை எங்கள் சார் அனுப்பிச்சி வச்சாங்க.
அதுதான் ஜேசன். அவன் வந்துட்டு ரொம்ப கெஞ்சினான், ப்ளீஸுங்க ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணுங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு நானும் அங்கே போயிட்டேன். ஆனால் நான் அவ்வளோ தடவை சொன்னேன், அன்னைக்கு எனக்கு வாய்ஸ் சரியில்லை, நான் பாடினா நல்லா இருக்காதுன்னு. பட் அவங்க ஜஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை பாடு, ஒரு லைன் பாடு அப்படின்னு சொல்லவும் நானும் மைக் எடுத்து பாடிட்டேன். ஷோ என்னாலயே அதை கேட்க முடியல. அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க, ஜேசனை தவிர. அவன் என்ன சொன்னான்னா, நீ நல்லா பாடுற, இன்னைக்கு உனக்கு வாய்ஸ் சரியில்லை, நாளைக்கு பாடு, இதை விட பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னான். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, சீரியஸாகவே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கல்ச்சுரல்ஸ் வரைக்குமே ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். கிளாஸ்லேயே இருக்க மாட்டோம், எப்பவுமே வெளியவே தான் சுற்றிட்டு. அவன் தான் எனக்கு சொல்லி கொடுப்பான், இப்படி பாடு அப்படி பாடு, அது பண்ணாத இது பண்ணாத. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கல்ச்சுரல்ஸ்க்கு முன்னாடி நாள் ஃபோன் வந்துச்சு, நானும் அட்டன் பண்ணி காதில் வச்சா அதில் வேற ஒருத்தங்க பேசினாங்க. மேம், இங்கே ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, அவர் கடைசியாக உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க, யாருன்னு தெரியல, கொஞ்சம் இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. நானும் தெரிச்சடிச்சு போனேன். அங்கே போய் பார்த்தா ஜேசன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தான். நான் அப்படியே பார்த்துட்டு மட்டுமே இருந்தேன். ஒரு மாதிரி ஆயிட்டேன், அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. அப்படியே என்னோட கண்ட்ரோல்லே இல்லைண்ணா. நான் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தேன். என் முன்னாடி அவன் படுத்திருந்தான். அப்போ ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவங்க பல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா ஜேசனால் அதுக்கப்புறம் பேசவே முடியாதுன்ட்டாங்க. அவனுக்கு பெரிய சிங்கர் ஆகணுன்னு தான் ஆசை, ஆனால் அவனால் பேசவே முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப அழுதான், கத்தி கதறி அழுதான். அப்புறம் நான் தான் அவனை பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அவங்களுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. நான் தான் அவனை பார்த்துக்கிட்டேன். அவன் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருப்பான், நான் ரொம்ப லக்கி நீ கிடைக்க, நான் ரொம்ப லக்கி நீ கிடைக்க. ஆனால் ஒரு தடவை கூட சொன்னதில்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அது எனக்கு அப்போ புரியவே இல்லை. நான் அவன் பின்னாடி அவன் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் போயிருக்கும் அப்படியே. எனக்கு அதான் வேலை, அவனையும் அவங்க பாட்டியும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்கிட்ட வந்தான். வந்து என்ன சொல்கிறான், நான் ரோஸை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. ஏய், என்ன விளாட்றியா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு ஜேசன், நீ ரோஸை லவ் பண்ணுறியா? அவன் ஒரே வார்த்தை ஆமாம் அப்படின்ட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியலட்டையும் அப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்படியே தான் டேஸ் போயிட்டு இருந்துச்சு. என்னால் அவளையும் அவனையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கவே முடியல. எல்லார் மாதிரியும் தான் நானும் முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்தேன். அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னை பொழைக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் சொன்னாங்க. கடைசியில் கடவுளாக பார்த்து நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு. நானும் சரி ஓகே அப்படின்னு வாழ ஸ்டார்ட் பண்ணேன். நான் அவ்வளோ சொன்னேன், எனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்க்காதீங்க, என்னால் முடியல, நான் இன்னும் ஜேசனை விட்டே வெளியே வரல. உனக்கு ஒன்று தெரிய மாட்டேன், என்னது, அவன் என்ன கிஸ் பண்ணியிருக்கான்ட்டேன். ஆனால் நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் கிஸ் பண்ணேன் அப்படின்ட்டான். நான் முட்டாளாயிட்டேன்ட்டேன். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே அந்த ரூம்குள்ளேயே அப்படி தான் நாள் போயிட்டு இருந்துச்சு. என் வீட்டில் நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம உன்னை எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்தாங்க. நான் நோன்னு சொல்லியும் யாருமே கேட்கல. நீ என்னை ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இதுக்கப்புறம்
நான் தான் உனக்கு எல்லாமாவா இருக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்க ஒரே ப்ராப்ளம் இப்போ நான் தான்ல. ஏய், ப்ராப்ளம்லாம் இல்லை. எந்த பொண்ணு உண்மையாக சொல்கிறா வாயை திறந்து? அட்லீஸ்ட் நீ சொன்னல, ஐ எம் ஹாப்பி. டேயோங், எனக்கு வேண்டாம் விடு. ஏய், என்னன்னு சொல்லு பரவாயில்ல. இல்லை இல்லை டேயோங், அது அது வந்து எப்படி நான் சொல்லு. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. அது அன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்தல்ல, அப்போ எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. ஆனால் திருப்பியும் தினமும் வந்தல்ல, என்னோட சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு கிஃப்ட் வாங்கி தரது, சாக்லேட் வாங்கி தரது, என்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. எனக்கு ஏனோ உன்னை பிடிச்சதுட்டேயா. நான் அன்னைக்கு ஜேசுனை பார்க்காம இருந்திருந்தேன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்ணி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட குழந்தைய நல்லா இருந்திருக்கலான்ட்டியும். ஏன் ஜேசுன் தேவையில்லாமல் இடையில வந்தான்? வயன், என்ன என்ன சொன்ன இப்போ? அது 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 வந்து சொல்லுடி ப்ளீஸ். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கட்டையும். அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஏண்டி என்னை விட்டு போகணுன்னு இவ்வளோ துடிக்கிற? கல்யாணம் ஆகி ஒரே நல்ல டிவோர்ஸ் கேட்குற? ஏய் வேணாண்டி, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ அவனை விட்டு வரைக்கும் 10 வருஷம் என்ன 50 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என்னோடவே இருடி, என் பொண்டாட்டியாவே இருடி. டிவோர்ஸ்லாம் கேட்காதடி, கஷ்டமாக இருக்குடி, சைக்கோ மாதிரி பண்ணாதடி. ஏய் இங்கே பாரு, தப்பு அவன் மேலடி, இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது. நீ அவனை நம்பியிருக்க அவ்வளோதான். நீ அவனை லவ் பண்ணுற மாதிரியா அவனும் உன்னை லவ் பண்ணுறான்னு நீ நம்பியிருக்க அவ்வளோதான். மற்றபடி நீ எந்த தப்புமே பண்ணலடி. இதுக்கு உன்னை நீயே தண்டிச்சுக்கிட்ட நீ தாண்டி பெரிய முட்டாள். தேங்கா, நான் ஜேசனுக்காகவும் எனக்காகவும் உன்னை வேண்டான்னு சொல்லடா. நான் உனக்காக தான் உன்னை வேண்டான்னு சொல்கிறேன். எனக்காகவா? எனக்காக என்னடி? எனக்கு நீ என்னோடவே இருக்கணும்டி. டேயாங், உன்னால் அந்த பாய்சன் குடிச்சல? ஆமாம், என்னால் பேபி கேப். வயன் என்ன பாரு. இட்ஸ் ஓகே டேயாங், இட்ஸ் ஓகே. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்னால் உன் பேபியை கேரி. அவன் உங்களை டக்குன்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம சேர்ந்து வாழலாம். ஆனால் இங்கே பாரு, நான் உன்னை எப்போவுமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் வெயிட் பண்ணுறேன். நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசிகிட்ருக்கியா? எல்லாமே புரிஞ்சுதான் பேசிகிட்ருக்கேன். அழ வைக்காதடி, அழுததே இல்லடி. இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏய் குழந்தைய கூட அடாப்ட் பண்ணிக்கலாம்டி, அதெல்லாம் ஒரு விஷயம்னு என்னை விட்டு போயிடாதடி. சைக்கோ மாதிரி பண்ணாதடி பொண்டாட்டி. நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க, ஐம் சாரி. எதுக்கு?
உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு. ஹர்ட் மட்டுமா பண்ண? ஏய், நேற்று ஃபர்ஸ்ட் நைட் ரீ, அவ்வளோ ஆசையாக கிட்ட வந்தேன்டி. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்ற. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கேட்டுட்டு நான் என்னமோ, ஐயோ என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே, நான் உனக்காக ஃபீல் பண்ணேன்டி. ஆனால் நீ என்னை விட்டு ஓடுறதுலையே குறியாக இருந்த. ஏன்டி? நீ சந்தோஷமாக இருக்கணும்தான். நீ இல்லாமல் எனக்கு ஏதுடி சந்தோஷம்? லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆமாம்ல, நான் இல்லாமல் உனக்கு ஏது சந்தோஷம்? ஒரு 4 வருஷம் இப்படி தான் க்ராஸ் ஆகுது. டேங்க உங்களை பேபி மாதிரி பார்த்துக்கிறான். ஏ வயன், இங்கே வா. என்ன? இங்கே வாடி. என்ன டியாங்? நான் தான் நானே சமைச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ தான் சமைக்கிறேன்னு வந்துட்டு இப்போ அது எங்க இது எங்கன்னு. ஏய், நான் அதுக்காக கூப்பிடலடி. அப்புறம் அவன் உங்களை தூக்கி கவுண்டர் டாப்பில் உட்கார வைக்கிறான். இங்கே வேறு. ஏன்? இல்லை, நான் குக் பண்ணால் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் குக் பண்ணுமா? ஏய் வேணாண்டி, அது ரொமான்டிக்காக ட்ரை பண்ணோன்னா. டேங்க உங்கள் கிட்ட வரான். என்ன பண்ணுற? அது ஒரு கிஸ், ஒரு இன்க்ரீடியண்ட், அப்படியே ஃபுட்டில் ஆட் பண்ணால் ஃபுட் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ட்ரை பண்ணலாமா? என்னது? நல்ல ஐடியாடி. அப்படியே சமைச்சு முடிச்சிடும். இங்கே பாரு, உனக்கு கிஸ் வேணும்னு சொல்ல, இல்லாத ரீசன் சொல்லிட்டு இருக்காத. அவன் உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். அப்போ நீங்கள் உங்கள் வாயை பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறீங்க. இப்போ எதுக்கு இது இப்படி ஓடுறா? ஏய் இறி வரேன் அப்படின்னு அவன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நாடியாச்சு? நீங்கள் வாமிட் பண்ணிட்டுருக்கீங்க. வயன், ஆர் யூ ஓகே? ஓகே தான். இங்கே என்ன பாருடி, என்னடி கண்ணெல்லாம் சொருகுது. வயன், வயன், வயன். அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லுடா. டேய், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? டேய், இப்போ நான் கிளினிக்கில் இருக்கேன்டா. சரி ஓகே, அப்போ நான் கிளினிக்கே வரட்டுமா? வேணாம், நானே வரேன், வெய். ஜிமினும் கிளம்பி இப்போ டே வீட்டுக்கு தான் வரான். என்னடா ஆச்சு? இல்லைடா, நல்லா தான் இருந்தா, திடீர்னு வாமிட் எடுத்துட்டு அப்படியே மயக்கம் போட்டா, ஐஸ் ஓப்பன் பண்ணவே மாட்டேன்றாடா. பயமாக இருக்குடா, என்னன்னு பாருடா. ஜிமினும் உங்களை செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேட்டு அவங்க. என்னடா ஆச்சு? டேய் பட்டாவா, எதுவுமே தெரியாத மாதிரி தான் நடிக்கிறது. என்னடா ஆச்சு? டேய், சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடா. என்னடா சொல்கிற? சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இடியட். அவங்கள நல்லா பார்த்துக்கோ, நாளைக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா. சரிடா ஜிமினா. டேய், ஏன் அழுகிற? இல்லை, ஒன்றும் இல்லை, அது அது வந்து ஒன்றும் இல்லை. ஐம் ஓகே, ஐம் ஓகே, ஐம் ஓகே. டேய் டேய், இங்கே என்ன பாருடா. ஜிமினா, உனக்கு சொன்னால் புரியாதுடா, அது நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். டாக்டர் ஃபீஸு. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சிஸ்டரை நல்லா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். இப்போ டேவும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. டேங்க டேங்க. ஒரு மாதிரி தலை சுற்றுதுப்பா. தலை சுற்றுதா? அம்மா ஆக போகிறீங்கல்ல, அதான். என்ன அம்மா ஆக போகிறடி பொண்டாட்டி? விளையாடல நீ? சத்தியமா விளையாடல, உண்மையா நீ
ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பாப்பா. டியாங் டியாங் அப்போ 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 நமக்கு நமக்கு பாப்பா வரப்போதா? இங்கே பார்த்து சொல்லு ஒரே ஒரு தடவை. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, டியாங்க்கும் வயனுக்கும் குழந்த பிறக்க போகுது. அதுக்கப்புறம் டியாங்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுப்பா. அப்படியே குழந்தைய தூக்கிட்டு இந்த உலகத்தையே வட்டம் அடிப்பேன். நிஜமா நிஜமா தான் சொல்றியா? சத்தியமாவா? சத்தியமா. அப்போ 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 நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லைல்ல? ஒன்றுமே கிடையாது. நீ நான் நம்ம பாப்பா, நீ நான் நம்ம பாப்பா. சொல்லும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தாண்டி. தேங்கா. ம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. செக்கப்புக்கு போக வேண்டாமா? நாளைக்கு போகலாம், ஓகேவா? ம் தேங்கா. ம் அப்போ பாப்பா வயிற்றுல ஆயிடுச்சுன்னா நான் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதா? யாரு சொன்னா அப்படி? என்ன வேணுமோ சாப்பிட்றி. ம் நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன். ஆனால் பாப்பாவை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா? வாயை கழுவிடி. ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும்டி. நாளைக்கு ஜிம்மனை பார்க்க போகிறோம்ல, அவங்கிட்ட என்னென்ன சேர்க்கக்கூடாதுன்னு மட்டும் கேட்டுக்கலாம், சரியா? ம் அப்புறம் அப்புறம் நான் இந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ்லாம் போடலாமா? பாப்பாவுக்கு வலிக்கும்ல? வலிக்காது. வலிக்காதா? அப்போ நான் அதுக்கப்புறம் தண்ணிலாம் சூடாக குடிக்க மாட்டேன், சாப்பாடு சூடாக சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? இல்லை, சாப்பிட்டா வயிற்றுக்கு தானே போகும். பாப்பா வயிற்றுக்குள்ளே தான் இருக்கா. பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம தான் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். ஏய், என்னடி ஆச்சு? குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இல்லட்டே அவங்க இந்த 4 வருஷத்தில். ஏய், இது வரைக்கும் நடந்ததை அப்படியே மறந்துடு. இதுக்கப்புறம் நீ நான் நம்ம பாப்பா, சரியா? ம் அப்படியே டேஸும் கிராஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு 9 மந்த் ஆச்சு. இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டுருக்கீங்க. ஹலோ, சொல்லுப்பா, எங்கே போயிட்டுருக்க? கடைக்கு. ஏய், நான் தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. டேய், வீட்டை விட்டு வெளியே வந்தால் 2 வீடு தள்ளி கடைடா. இங்கே கூடவா நான் போகக்கூடாது? ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் வாங்கிட்டு வந்து தருவேன்ல. எது? எனக்கு ஒரு பால் பேக்கெட் வாங்கி கொடுக்குறக்காக நீ ஆஃபீஸ்லேருந்து ஓடி வரியா? இங்கே பாரு வயன், நான் வருவேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வருவேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதடி. டென்ஷன் ஆகுதுடி பொண்டாட்டி. மெதுவாக நடந்து போ. மெதுவாக தான் நடக்கிறேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். இல்லை இல்லை, நீ பேசு. நீ பேசிட்டே வா. நீ வீட்டுக்கு போக வரைக்கும் நான் லைன்லேயே இருக்கேன். ஏன்டா புருஷா இப்படி பண்ணுற? 9 மந்த் ஆச்சுடி. எனக்கு தாண்டி தெரியும் பயம். நான் வேணா வேலையை ரிசைன் பண்ணிடவா? ரிசைன் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு என்னடா பண்ணுவ? பாப்பாவுக்கு பால் பேக்கெட் வாங்குற கூட காசு இல்லாமல் என்னடா பண்ணுவ? அது இல்லடி, குழந்த பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் போய்க்கிறேன்டி. தேங்கா, என்னடி நீ இவ்வளோ கேர் பண்ணாத. எனக்கே பயமாக இருக்கு. நீ வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறடா. ஒரு அளவு லிமிட்டாரு. எப்போ பார்த்தாலும் இவ்வளோ சக்கரை போடக்கூடாது, இவ்வளோ டீ குடிக்கக்கூடாது. எதுக்கு? நான் அன்றைக்கி ஒரு நாள் சும்மா சொன்னேன், சூடாக டீ சாப்பிட மாட்டேன், சூடாக சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு. அதுலேருந்து நீ உண்மையாலுமே ஆற வச்சு தாண்டா ஊட்டி விடுற. அது ஒரு பயம் தாண்டி. சரி சரி, நான் கடைக்கு வந்துட்டேன், லைன்லேயே இரு. அண்ணா 1/4 லிட்டரு பால்ண்ணா. அண்ணா, அந்த பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதாண்ணா. ஹலோ, இருடா இரு, காசு கொடுத்துக்குறேன். இந்தாங்கண்ணா. கிளம்பிட்டியா? பாப்பா சொல்லு. டீ நீயா போட போகிற?
இல்லை, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து போட்டு தரேன்னாங்க. சரி, ஓகே, அப்போது அவங்கள வந்து போட்டு தர சொல்லு. டேய் லூஸு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. யார் நமக்குன்னு வந்து வேலை பார்ப்பா? அப்போ நான் கிளம்பி வரட்டுமா? நீ கிளம்பி வரியா? இப்போ வா. டி, உனக்கு வேலையே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க? பிரின்சஸ், எனக்கு எல்லாமே நீ தானே. உனக்காக நான் எல்லாமே செய்வேன்டி. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் கிளம்பி வரேன். ஏய், டேய், சொன்னா கேளு. வேலையை பாரு, சாயங்காலமாக வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பையன் ரோடு கிராஸ் பண்ணுறான். அங்கேருந்து ஒரு கார் வேகமாக வந்துட்டுருக்கு. டேய் டேய் டேய், தள்ளிப்போ. நீங்கள் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவன்கிட்ட ஓடுறீங்க. அவனை பிடிச்சி இழுத்து நீங்களும் கீழே விழுகிறீங்க. ஆ, ஆ, அம்மா, அம்மா. அங்கே இருக்க எல்லாரும் உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி இருக்கீங்க. உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி உங்கள் ஃபோன் எடுத்து டேக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, என்னடி பாப்பா, டீ குடிச்சிட்டியா? டேங்க டேங்க, நான் பக்கத்து வீட்டு மாமி பேசுகிறேன்டா. மாமி, என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? டேய் டேய், ஒயனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுடா ரோட்டில். மாமி, விளையாடு தானே செய்கிறீங்க? டேய் டேய், ஒயன் பாதி உசிர கிடக்குறாடா. ஓடி வாடா, எனக்கு பயமாக இருக்குடா. தியாங்கும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். டாக்டர், நான் நான் வயனோட ஹஸ்பண்ட். வயன் எப்படி இருக்கா? சார், உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு சார். சார், சார், எனக்கு தெரியுது உங்களோட பெயின் என்னன்னு. ஆனால் இப்போது உங்கள் ஒய்ஃபை நீங்கள் தான் சார் கேர் பண்ணி பார்த்துக்கணும். நீங்களே அழுது உடஞ்சிட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க சார். நான் பார்த்துக்கிறேன். நான் அவளை பார்த்துக்கிறேன். நான் இப்போது அவளை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், போங்க. சீஃப் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா உள்ளே யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. அவங்க வரக்குள்ளே வந்துடுங்க சார். சரிங்க. வயன்மா, என்னடா ஆச்சு? இங்கே பாரு, கண்ணு முழிச்சு பாரு பாப்பா. பாப்பா, ஏன்டா கடவுள் உனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? என்னால் உன் பெயின்லாம் அப்படியே வாங்கிக்க முடியும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன். அப்படியே எல்லா பெயினையும் நானே வாங்கிப்பேன். அந்த மாதிரி எதுவும் கூட பண்ண முடியாதுல்ல. என் பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை பாப்பா. இங்கே பாரு, நமக்கு பாப்பா இல்லை அப்படிலாம் நீ ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன். எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். அது ஏனோ ஆசைப்பட்டோம், எல்லாமே கை கூடி வந்த நேரத்தில் போயிடுச்சு. கஷ்டம்தான், எனக்கும் தெரியும். எனக்கும் பெயினாக தான் பாப்பா இருக்குது. ஆனால் எனக்கு நீ முக்கியம் இல்லை, உனக்கு நான் முக்கியம் இல்லை. நீ கஷ்டப்பட்டா நான் என்ன வருத்திப்பேன், நான் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுவல்ல. நம்ம இதெல்லாம் நினைக்காம அப்படி ஜாலியாக எப்போவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படி இருப்போம்ல, அப்படியே இருக்கலாம். நான் உனக்கு
நிறையா சமைச்சு கொடுப்பேன், கால் அமுத்தி விடுவேன். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன். காலையில் நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். நீ வந்து டியாங்கா கத்தி எழுப்பி விடுவேன். நான் ஒரு 5 நிமிஷம் டீ பொண்டாட்டி அப்படின்னு உன்னை இழுத்து பக்கத்தில் படுக்க வச்சுக்குவேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடி, எங்கடி லஞ்ச் பேகு நீ அப்படியே ஒவ்வொன்றா டிஃபன் பாக்ஸ் தனியாக, குழம்பு பாக்ஸ் தனியாக, தண்ணி போட்டது தனியான்னு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஓடி வருவேன். அதை நான் அப்படியே நின்றுட்டு ஒரு நிமிஷம் ரசிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ் போனோடனே கால் பண்ணி, பொண்டாட்டி நான் வேலைக்கு வந்துட்டேன்டி, என்னடி பண்ணுற? நான் ட்ராமா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீ சொல்லல. சரி பாரு. அப்போ நீ அந்த ட்ராமா பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு சீன் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ நீ என்கிட்ட கேட்பல, ரீக்ரியேட் பண்ணலாமா? எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணலாம். நமக்கு குழந்த இருந்தால் தான் சந்தோஷமா? நம்ம இல்லாமலே சந்தோஷமாக தாண்டி இருந்தோம். இது ஏனோ பாலைவனத்தில் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு, இதுக்கெல்லாம் அழவே கூடாது, ஃபீலும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ யாரோட பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இல்லை, உனக்கு நான் இருக்கேன்ல. இப்போதான் நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்க வயன் ஓகே வாடா நீ. டியோங், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் டியோங். நான் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இவ்வளோ லவ்வுக்கு டிசர்வ்டான பொண்ணு இல்லைன்னா நான் பிறக்கும் போதே அன்லக்கியாக தான் பிறந்தேன், அப்படி தான் வளர்ந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுற பாப்பா, என்னால் முடியல. நீ ஒவ்வொரு தடவை என்கிட்ட பேசும்போதும் உன்னோட லவ்வை என்கிட்ட ஷோ பண்ணும்போதும் இந்த உலகத்திலேயே லக்கியான பொண்ணும் நான் தான் தோணும். அதை திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாத அன்லக்கியான பொண்ணாவும் நான் தான்னு தோணும். இங்கே பாரு, நான் உனக்கு நல்ல ஒரு லைஃப் தரேன். நீ போயிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. நானே உனக்கு பொண்ணு பார்க்குறேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் நீ அவ கூட ரீக்ரியேட் பண்ணு. நான் அப்படியே வந்து டியாங்க பாப்பாவை வந்து வயிற்றுல இருந்தா அப்படி நினச்சிட்டே வந்து நான் இருந்துப்பேன். சரியா? டியாங்க உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இதுக்கப்புறம் டிவோர்ஸுன்ற வார்த்தை வாயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ டியாங்கோட இன்னொரு ஃபேஸை பாப்பா. எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் டிவோர்ஸ்லாம் கேட்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்பம் துன்பம் எல்லாமே இனிமேல் உன் கூட தான். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், சரியா? ஆனால் என்னால் உனக்கு இந்த சின்ன சந்தோஷம் கூட கொடுக்க முடியலல்ல. ஏய், எனக்கு நீ இருக்கடி, அதை விடவாடி பெரிய சந்தோஷம் வேணும். பொண்டாட்டி, யூ ஆர் எனஃப் ஃபார் மீ டி. நீ ஓவரா திங்க் பண்ணாத, எல்லாம் மாறும். ஒரு 3 month அப்படி தான் கிராஸ் ஆகிருக்கும். ஜிமன் சொல்லுடா. இல்லைடா, அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாடா, என்கிட்ட கூட பேச மாட்டேன்றா, காலையில் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறா, எதுவுமே செய்ய மாட்டேன்றா. அதெல்லாம் விடு, அது கூட நான் பார்த்துப்பேன்னு வச்சுக்கோவேன். என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாடா. நான் பேசினாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேன்றாடா. அந்த குழந்தைங்க ஃபோட்டோ வாங்கி வீட்டில் ஒட்டி வச்சுருந்தேன்னா இப்போ வரைக்கும் அதையே தான் பார்த்து அழுதுட்ருக்கா. நான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன்டா. அதெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு மடியிலே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. கஷ்டமாக இருக்குது ஜிம்னா, ஏதாவது பண்ண முடியுமாடா? அவங்கள சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவோமா? டேயாங்கும் உங்களை சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பான். வயன் டாக்டர், நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணுமே.
வெளியே இருக்காரு. நீங்கள் போயிட்டு அவரை வர சொல்லுங்க. ம். டியாங்கும் இப்போ உள்ள வரான். டாக்டர், உட்காருங்க. ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ? ம். இப்போ அவங்களோட பிரச்சனையே அதான், தெரியுமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? ஆனால் அவங்களால அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலையா? அவங்களுக்கு அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு கூட தெரியலையா? ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையாட்டையா? ஆமாம் டாக்டர், 4 வருஷமாக குழந்தை இல்லை. ம். இது எதனால்? இல்லை டாக்டர், அவங்களுக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு பாஸ்டில். அதை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி அப்புறம் பொழைச்சி வந்தாங்க. அந்த ரீசன்னால் அவங்களுக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ பழகிட்டோம் டாக்டர். நல்லா தான் இருந்தோம், ஜாலியாக இருப்போம். இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு திங்கிங்கே கிடையாது. எனக்கு தெரியும் கிடைக்காது அப்படின்னு. அதனால் குழந்த மட்டும் இல்லாமல் லைஃப் எப்படி அழகாக்கலாம், சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி ரசித்து ஒவ்வொன்றும் நல்லா தான் டாக்டர் இருந்தோம். திடீர்னு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரிஞ்சப்போ எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு டாக்டர். நாங்கள் தொலைச்ச சந்தோஷம் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு டாக்டர். எங்கள் லைஃப்பில் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது எங்களோட பேபி மட்டும்தான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோடனே வேறு லெவல், எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் ரொம்ப ரொம்ப லக்கியான கப்பல், எல்லாமே கிடச்சிருச்சு. அப்படி இருந்தோம் டாக்டர். அவளை அப்படியே குழந்த மாதிரி பார்த்துப்பேன். அவள் அப்படி தான் இருப்பாள். ஒவ்வொரு தடவையும் அப்படியே குழந்த மாதிரி என் கைக்குள்ளேயே கிடப்பா டாக்டர். அன்னைக்குன்னு பார்த்து மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நேரத்துலேயே ஆஃபீஸ் போயிட்டேன். நான் மட்டும் அன்றைக்கி வீட்லேயே இருந்திருந்தேன்னா அவளை கிடைக்கல, வீட்டை விட்டு வெளியவே வர விட்டுருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போகவும் அவள் வேலையை அவளே செஞ்சுக்கிறோன்னு முடிவு பண்ணிக்கிட்டா. அவள் திருப்பி வரும்போது ஒரு குழந்த, காரு. டேயாங், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பொறுமையாக சொல்லுங்கள், சொல்ல முடியலன்னா இட்ஸ் ஓகே. ஒரு குழந்தைய கார் இடிக்க வந்துச்சான் டாக்டர். இவ எதை பற்றியுமே யோசிக்கல. குழந்த அங்கே கார் வருது அது மட்டும்தான் யோசிச்சிருக்கா. போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு திருப்பி விழவும் அந்த பக்கம் கல் இருந்திருக்கு டாக்டர் வயிற்றுல. ஷூ, இப்போ வரைக்கும் அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல எங்கள் குழந்தை இருக்குன்னா வாழ்வா டாக்டர். ஐயோ, ஒரு மாதிரி இருக்கும் டாக்டர், நரகம் மாதிரி. அவள் அழுகிறத பார்த்தாலே. ஷோ, அவங்கள நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களா டயாங்? அவள் இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது. அவள் என்னோடய பிரின்சஸ், என்னோடய குயின், என்னோட ஏஞ்சல். அவள் தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்கு புரியாது டாக்டர். நான் சைக்காட்டிஸ்ட் டயாங், எனக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இப்போது உங்களுக்கு உங்களோட பழைய ஒயன் வேணுமா? ஆமாம் டாக்டர். டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் பரவாயில்ல டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. டேயாங், இதுக்கு டாக்டரும் நீங்கள் தான், மருந்தும் நீங்கள் தான். டாக்டர், நீங்கள் தான் அவங்கள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் விடுங்க, குழந்தை இல்லை எல்லாமே விடுங்க. இப்போ தான் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஓகே? திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தடவை குழந்தைன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல். அப்புறம் அந்த குழந்தைய பற்றி விசாரிச்சிங்களா? எந்த குழந்தை டாக்டர்? அதான் உங்கள் ஒய்ஃப் சேவ் பண்ண பையன். தெரியல டாக்டர். அவனை பற்றி கேட்டு பாருங்க. மேபி அவனை ஒரு நாள் 2 நாள் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இருக்குவீங்க. மேபி இதில் கூட வயர் நார்மல் ஆகலாம். அப்புறம் டேயாங்,
இன்னொரு தடவை குழந்தைய பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்க. டாக்டர் தியாங், உங்களுக்கு புரியல. நீங்கள் ஒவ்வொரு தடவை குழந்தைன்னு சொல்லும்போதும் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவங்க தான் நினச்சி அவங்களே வருத்திக்கிறாங்க. ஓகே டாக்டர். இப்போ தியாங்கும் உங்ககிட்ட வரான். பாப்பா, ம் போகலாமா? ம். ஏன்டி பாப்பா இப்படி இருக்கா? சரி, நீ சிரிச்சா அழகா இருப்படி பொண்டாட்டி. அந்த சிரிப்பை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடி. ஒரே ஒரு தடவை சரி போதுமா? ஏய், சிரிக்கணும்னு சிரிக்காதடி. எனக்கு என் பொண்டாட்டியோட பழைய சிரிப்பை பார்க்கணும். அப்படியே குழந்த மாதிரி டேங்கா 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 என் பின்னாடியே சுற்றி வருவல. இப்போ என்னடி பா? ம், நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஏய், சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னியா? விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ம். இப்போ டேங்கும் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆகுது. டேங்கும் அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். வயன், ம், அன்னைக்கு ஒரு பையனை நீ சேவ் பண்ணல, யாரு டேயாங்? அது அந்த அப்படியே அது எப்படி எப்படி சொல்கிறது? அவன் பேர் ஜுவான். அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ம், உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? சொன்னால் நல்லாயிருக்கும். அது நம்ம உன் பர்த்டேக்கு எப்போவுமே அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் சாப்பாடு போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், அன்றைக்கும் அப்படி தான் நம்ம போனோம். அப்போ தான் அந்த ஜுவானை மீட் பண்ணேன். ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். நான் கிட்ட போகவும் அவன் என்கிட்ட ஓடி வந்து அம்மா வந்துட்டியா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் பாப்பா. அப்புறம் தான் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அவனை இழுத்துட்டு உள்ளே கொண்டு போய் கதவு சாத்திட்டாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பையன் அப்படிதானா, யாராவது பொண்ணுங்க போனால் அம்மான்னு அழுவானா, பசங்க போனால் அப்பான்னு அழுவானா, அவன் ஃபேமிலி ரொம்பவே மிஸ் பண்ணுவானா. அவனுக்கு அப்பா அம்மா இருந்துச்சான், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். அதுலேருந்து அந்த பையன் அப்படி தான் பண்ணுவானா. அந்த பையனை பார்க்குறதுக்காக நான் தினமும் போவேன். அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ஏதாவது அந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு பாப்பா கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவனை அப்போ தான் பார்த்தேன். ஓ, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? எது? சாக்லேட் வாங்கி கொடுத்ததையும் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததையுமா? ம், தியாங், நான் அவனுக்கு மட்டும் இல்லை, உனக்கே தெரியும்ல, நான் நம்ம வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க குழந்தைக்கெல்லாம் கிஃப்ட்டு சாக்லேட்லாம் ரெகுலராக வாங்கி கொடுப்பேன்னு. அப்படி தான் நானும் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போது நீ அவனை அப்படி தான் நினச்சி சேவ் பண்ணியா? இல்லை டேயாங், என்னை ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு கூப்பிட்ட வேண்டாம். அவனை நான் என் பிள்ளையாக தான் பார்த்தேன். என் பிள்ளையாக தான் நினச்சி காப்பாற்றினேன். ஆனால் அது நம்ம பிள்ளை. விடு விடு விடு, இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். அது இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நம்ம அதை மட்டும் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? இன்னைக்கு என்ன நாள்னே மறந்துட்டியா? என்னடா நாள்? லூசு பொண்டாட்டி, ஹாப்பி ஆனிவர்சரிடி. தேங்கா, ஆமாம், இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 6வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோண்டி. அட ஆமாம்ல. நீ என்கிட்ட இது வரைக்கும் எவ்வளவோ தடவை நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்ட்டே, நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்க. ஆனால் இன்னைக்கு தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன. சும்மா சும்மா விளையாட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்குவ? அதாண்டி ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். கிஃப்ட் இல்லையா? நான் இருக்குன்னு பத்தாதா? போதும் தான், ஆனால் கிஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கிஃப்ட் தானே, கொடுத்துட்டா போச்சு, வா.
டியாங்கும் உங்களை கைப்பிடிச்சு வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போற? gift வேண்டாமா, வா. அந்த டோர் ஓப்பன் பண்ணா அந்த ரூமே குழந்தைங்களுக்காக ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கு. அங்கே நிறைய டாய்ஸ் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு. ஃபுல்லாகவே டெடிபியரால் கவர் பண்ணியிருக்க அந்த பெட்டு. டியாங்கா, என்னடா இது? ஆனிவர்சரி கிஃப்ட்டு. டேய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அக்ரி பண்ணுற மாதிரி சொல்லாதடி, உண்மையாக ஃபீல் பண்ணும்போது மட்டும் சொல்லு. டியாங்கா, இது இது நம்ம பையனுக்காக. டியாங்கா, விளாட்றியா என்ன? ஏய், இப்போ எதுக்கு அழுகிற? இல்லை, நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. அம்மா, நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. அம்மா, நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ஜுவான் வியோட கையில் இருக்கான். ஜுவான், அம்மா, ஜுவான். டியாங், இது நம்ம பையன். டியாங், நீ தான் சொன்னாலடி நம்ம புள்ள தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கான் ஆர்ஃபனேஜில்னு. அதான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். டியாங், நீங்கள் ஓடி போய் தேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டா இடியட். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டியாங். அம்மா, ஜுவான் தூக்கு. வா, அம்மா கிட்ட வா. நீங்கள் ஜுவானோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா, அப்பா, அம்மா, அம்மா, அம்மா எனக்கு. ஏய், பையன் பயப்படுறான் பாருடி, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சடி. அம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படிலாம் எங்கேயும் விட்டுட்டு போவாதம்மா. அப்பா சொல்லுச்சு, நீ எனக்கு ரூம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, பெட்டு வாங்குறதுக்கு, பொம்மை வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு தான் நீ என்னை கூப்பிடவே இல்லையாம்மா. நீ என்ன அதனால தான் அங்கே கொண்டு போய் விட்டியாம்மா. ஜுவான், உங்கள் காது கிட்ட வரான். அவனுக்கு அவன் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதால் ஞாபகமே இல்லை பாப்பா. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ தான் அம்மா, நான் தான் அப்பா. அப்படியே வாழ்ந்துருவோண்டி. அப்போ நீ, நான், பாப்பா. ஜுவான், ஜுவான். அம்மா, சரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, அப்பா ஊட்டி விட்டுருச்சு. சரி, அப்போ நம்ம ஏதாவது விளையாடலாமா? அம்மா இங்கே பாரு, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அழகாக இருக்குல்ல, ஒன்று மாதிரியே இருக்கு. ஓகே, எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஏன்னா இதில் ரொமான்ஸே கிடையாது. இதில் ஃபுல்லாக எமோஷன்ஸ் தான். ஒருத்தரால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு லவ் பண்ண முடியும், அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க, அதை எப்படி அவங்க க்யூர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு தீமில் தான் நான் அதை எழுதினேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிட்டேனோ, நானே அழுதுகிட்டே பேசினேன். ஓகே, பை.